You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு என் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வேளைக்காக அவரை துதிக்கிறேன். இனிமையான சமூகம், அருமையான ஆண்டவர், அற்புதமான வார்த்தைகள், வாழ்க்கையை தெளிவாக்கும் அவருடைய சத்தம் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் பார்த்து கேட்டு இதை நீங்கள் உணரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருவதை, விடுதலை பெறுவதை, பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி 10 நிமிடம் மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், கேளுங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இதான் அந்த ஒரு செய்தியாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு பல விதங்களில் அவர் தமது வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆலோசனையாக, ஆறுதலாக, உணர்வடையும்படி, கட்டளையாக, இப்படியெல்லாம் சொல்லுகிற ஏராளமான வார்த்தைகள் வேதாகமத்தில் நாம் படிக்க முடியும். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாரமாக ஒரு வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 5 வசனம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதைதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்று உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஆண்டவர் இயேசு அநேக காரியங்களை செய்தார். இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், செயல்பட்டார், கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அநேகருக்கு தரிசனமானார். இப்படி அவர் உயிரோடு எழுந்த பிறகு குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தையை தான் லூக்கா என்ற வைத்தியர் அப்போஸ்தல நடபடிகளில் அநேக காரியங்களை கேட்டு ஆராய்ந்து தெளிவாக குறிப்பிடப்பட்ட காரியங்களை இதில் பார்க்கிறோம். அதில் ஒன்று 4 வசனத்தில் யோவான் ஸ்நானன் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆனால் பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஞான ஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்கி ஒரு முழுமையாக்கப்பட்ட, முழுமையாய் நிறைகிற, நனைந்திருக்கிற ஒரு அனுபவம். அப்போ ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு அபிஷேக நிறைவை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். இந்த உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை தான், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்போ முதல் காரியம் என்ன சொல்லுகிறார்? போகாதீங்க, எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஏன் எருசலேமை விட்டு போகக்கூடாது? எருசலேம் என்பது சமாதானத்திற்கு அஸ்திபாரமான ஒரு இடம், சமாதான ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இது ஆவிக்குரிய நிலையில் பார்க்கும்போது எங்கே உலகமெல்லாம் அலைந்து எங்கே போனாலும் தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அப்போ தேவ சமூகம், தேவனுடைய ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் கிரியை செய்கிற இடம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட இடம்,
சமுதாயத்தில், வரலாற்றில், வேதாகமத்தில் எருசலேம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? போகாதீங்க, எங்கேயும் அங்கும் இங்கும் நீங்கள் போக வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் கிடைக்கிற அந்த இடத்தில் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்போ பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதிலே ஒன்று என்ன? பிதா கொடுத்த வாக்குத்தத்தம். ஆவியானவர் வாக்குத்தத்தம் உண்டு, இயேசுவானவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்டு. வேதத்தில் வசனங்கள் ஏராளமான பிராமிஸ் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் இயேசு அவர் குறிப்பிடுகிற வார்த்தை, பிதாவானவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? லூக்கா 24 அதிகாரத்தின் 49 வசனத்தில்தான் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இதைதான் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். அங்கே பிதா கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இந்த இடத்திலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்கும் ஸ்திரீமார்களுக்கும் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டார். அப்போது அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படி சொல்லி அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து பெலன் கிடைக்கிறது. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்ன? பெலன் கொடுக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இடம் தொடங்கி எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்தார்கள். 13 வசனம், மேல் வீட்டிலே ஏறினார்கள். பேதுரு மற்றும் சீஷர்கள் ஸ்திரீமார்கள் எல்லாரும் அந்த ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஏறக்குறைய 120 பேர். பிரியமானவர்களே, 120 பேர் ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எருசலேமை விட்டு போகவில்லை. பிதாவின் வாக்குத்தத்தம் சுட்டி காட்டப்பட்டது. அவர்கள் காத்திருந்தார்கள். அதன் பிறகு காத்திருந்த இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பின்னாட்களில் உள்ள அந்த வசனங்களையும் காரியங்களையும் பார்க்கும்போது அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். இந்த காலையில் உங்களுக்கு பெலன் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களை சாட்சிகளாய் இருக்க விரும்புகிறார். தேவன் அவ்வப்போது உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அதை கேட்டு கீழ்ப்படிவீங்களா? அவருக்காக வாழுவீங்களா? உங்களுக்கு மேன்மை உண்டு. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்களே அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.